ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு கண்டிப்பாக என்ன நாள் தெரிஞ்சிருக்கும். அதாவது சஷ்டி இல்லைங்களா? இது தேய்பிரை சஷ்டியாக இருந்தாலும் கூட சஷ்டினாவே ரொம்ப நல்லதான். நீங்கள் முதல் முறை நீங்கள் சஷ்டி விரதம் ஆரம்பிக்க போறீங்கன்றப்போ இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் இந்த சஷ்டி விரதம் நடக்கிற எந்த நாளில் இந்த ஒரு வார்த்தையை, முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். அதற்கு முதல்ல முருகப்பெருமானோட அருளை பெற்றுத்தரும் மிக முக்கியமான நாள் தான் சஷ்டி நாள். திதிகளில் 6வது திதியாக வரும் தான் சஷ்டி திதி. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்காதவங்களுக்கு நிறைய விஷயம், குழந்தை வரம் மட்டுமே கிடையாதுங்க. அதாவது என்ன மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதாவது கடன் சுமை அதிகமாக இருக்குது, திருமண பிரச்சனை அதிகமாக இருக்குது, எல்லாமே ஒன்று ஒன்றா எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதுவும் சஷ்டி அப்போது முழுமையாக ப்ராப்பராக விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்றப்போ நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்குன்றது சஷ்டியில் இருந்து அகப்பையில் வருன்றது ஒரு பழமொழி. இதனால்தான் குழந்தை வரம் தள்ளி போகிறவங்க எல்லாமே சஷ்டி விரதம் இருக்கணுன்றது சொல்லப்படுறது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் எல்லா சஷ்டி வழிபாடும் மாதம் இருக்கக்கூடிய எல்லா சஷ்டியும் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது குழந்தை பேர் தள்ளி போகிறவங்க, தொழிலில் வளர்ச்சி இல்லாதவங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதவங்க, வறுமை அதிகமாக இருக்கிறவங்க, தீராத நோயால் கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையில் யாராவது ஒருவரால் தடைகள், யாராவது பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாங்க. ஏன் இருக்கணும், எத்தனை நாள் இருக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒருவேளை உணவு மட்டும் விட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் பழங்கள் மட்டுமே இருப்பாங்க சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் நீர் மட்டுமே அருந்துவாங்க. நம்மளுடைய விருப்பம் பொறுத்த முருகப்பெருமான் நீங்கள் எப்படி விரதம் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்க போகிறாரு, சரிங்களா? அதாவது விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், முடியாதவர்கள் காலை உணவு மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமோ தவிர்த்து விரதம் இருக்கலாம். அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிடலாம், பகல் பொழுது உப்பு இல்லாமல் உணவு சாப்பிடலாம். சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தலை குளிக்கணுங்க. முருகப்பெருமானுக்கு வெள்ளை நிற பூக்களால் சூடி முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடிட்டே இருக்கணும். காலையில் பால், பழம், வெற்றிலை பாக்கு அவருக்கு படைச்சிடணும். காய்ச்சிய பாலில் சர்க்கரை சேர்த்து தேன் கலந்து படைக்கணும். முடிஞ்சா அரியூர் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும், சரிங்களா? இது நார்மலான விஷயம், எல்லாரும் பண்ணுற விஷயம். குழந்தை பேர் கேட்குறவங்க, குழந்தை வரம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் இப்படி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். நீங்கள் வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை வரம் கேட்டு, உங்களுக்காக முருகப்பெருமானே நான் விரதம் இருக்கிறேன்ப்பா, எனக்கு இதை ஏற்றுக்கோங்க, ஓம் சரவண பவ, ஓம் சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்கணும், என் மாதவிடை பிரச்சனைலாம் சரியாகணும், எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. ஏன் சஷ்டி விரதத்தை பற்றி சொல்கிறேன்னா, நம்ம சேனல் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னுடைய பெரியம்மா பொண்ணு அவங்க குழந்தை இல்லாமல் சஷ்டி விரதம் இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க சஷ்டிகான் பேர் வச்சுருக்காங்க. சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேர் பெற்றவங்க எத்தனையோ பேர். ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் தனியாக இருப்பீங்க, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிடல, அதெல்லாம் அடுத்த பட்ச விஷயம் தான். முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு அவரோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் முழு மனதார் உங்களுடைய பிரார்த்தனை கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதன் மூலயமா உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மட்டும்தாங்க. ஒரு வீட்டில் குழந்தை வரம் தள்ளி போகுதுன்றப்போ அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது மனசு தெரியும், நனமாக இருக்கும். அதுவும் நம்ம கூட கல்யாணம் ஆகிருக்கும், நம்ம தங்கச்சியாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்திருக்கும். அப்போது குழந்தைகளை பார்க்குறப்போ ஒரு ஏக்கமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்போ மாசமாகும், நம்ம எப்போ வயிறு அது மாதிரி பெருசாகும், நம்மளுக்கு எப்போ நம்ம குழந்தை அம்மாவுக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைக்கும், ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. அந்த முருகப்பெருமானே குழந்தைய உங்களுக்கு பிறப்பாரு. அது எல்லாருக்கும் இந்த நாள் அந்த நாள் ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பிறக்கும். அது கொஞ்சம் நாள் தள்ளி போகுது. ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.